அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் 1 ராஜாக்கள் 3:13. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். சாலமோன் ராஜாக்கு ராஜ்ய பாரத்தையும் ஆள் பலத்தையும் அவன் கேட்காமலே கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை கேட்டு கிடைக்கலன்னு புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். இல்லை என்றால் நாம் விரும்புகின்ற காரியங்கள் நமக்கு கிடைத்தது என்றால் நாம் பெருமையாக பேசிக் கொள்கின்றோம். என் சொந்த முயற்சியால் எல்லா காரியமும் வாய்த்தது என்று. என்கிட்ட இருக்கிற அறிவுக்கு நான் என்னெல்லாம் சாதிக்கலாம் என்று நாம் பெருமையாக பேசிக் கொள்கின்றோம். என்னோட ஞானத்தாலதான் நான் இவ்வளவு சொத்து சேர்த்தேன், அவ்வளவு சொத்து சேர்த்தேன் என்று பெருமை பேசிக் கொள்ளலாம். அதெல்லாம் வீணாகி போகிவிடும். தோல்வியில தான் கொண்டு போய் நம்மளை விட்டுவிடும். ஆனால் கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் நாம் கேட்காமலே கொடுக்க விரும்புகிறார். நாம் கேட்கின்ற காரியங்களையும் கேளாத காரியங்களையும் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். நாம் எதிர்பார்க்கின்ற காரியம் கேட்டு கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். நாம் எதிர்பார்க்கிற காரியம் நடக்காமலும் போகலாம். சில காரியங்கள் நாம் கேட்காமலே கர்த்தர் நமக்கு அதை கொடுக்கின்றார். யாருக்கெல்லாம் கொடுக்கின்றார் தெரியுமா? 1 ராஜாக்கள் 3:11 சொல்லுகிறது, நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால். சாலமன் ராஜா கர்த்தரிடத்தில் ஞானத்தை தான் கேட்டார். ஆனால் கர்த்தர் அவனுக்கு கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் அவனுக்கு தந்தார். நாம் தெய்வ ஞானத்தை நம்பாமல் சுய ஞானத்தை நம்புகின்றோம். அதனால்தான் பல தோல்விகளை சந்திக்கின்றோம். வெற்றி அடைய வேண்டும் என்றால் நமக்கு ஏற்ற ஞானத்தை நாம் தேவனிடம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வோம். God bless you. Amen. Amen.